இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலேசியாவின் வளர்ச்சி என்பது பொருளாதாரம், கலாச்சாரம் மட்டுமல்ல, விளையாட்டிலும் சாதிக்க வேண்டும். அன்வார் வலியுறுத்து. மலேசியா விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாடாகவும், அதே வேளையில் பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் அறிவியல் வளர்ச்சியுடனும் முன்னேற வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் அறிவுத்திறனை வைத்து மட்டுமே அளவிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ள அன்வார், அதில் விளையாட்டுத் துறையும் முக்கிய பங்காக இருக்க வேண்டும் என்று மேருவில் இன்று நடைபெற்ற தேசிய விளையாட்டு தின துவக்க விழாவில் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைய 2026 ஆண்டு பட்ஜெட்டில் மலேசிய விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்காக 580 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், அது ரோட் டு கோல் திட்டத்தை வலுப்படுத்துவதற்காக என்றும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்தியுள்ளார். அதேவேளையில் 2027 ஆண்டு நடைபெறவுள்ள சி கேம்ஸ் மற்றும் ஏசியன் பாரா கேம்ஸ் போட்டிகளுக்கான தேசிய அளவிலான தயாரிப்புகளுக்கும் இந்நிதி பயன்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். மலேசியாவில் இன்ஃப்ளூவன்சா நோய் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவது குறித்து சுகாதாரத்துறை கல்வி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றாலும், கல்வி நிலையங்களை மூடுவது குறித்த இறுதி முடிவை கல்வி அமைச்சே எடுக்கும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளவர்கள் பள்ளிக்கு வராமல் இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிதல், கையை கழுவுதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தாங்கள் அறிவுறுத்துவதாகவும் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். தற்போதைய கண்காணிப்பின்படி 40வது தொற்றியல் வாரம் வரையில் நாட்டில் மொத்தம் 97 இன்ஃப்ளூவன்சா நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும், அவை இன்ஃப்ளூவன்சா போன்ற நோய்கள் மற்றும் தீவிர சுவாச பாதிப்பு என வகைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு முறைமைகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் ஒரு நியாயமான, சமநிலையான மற்றும் முற்போக்கான திட்டத்தை தாங்கியதாகும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கார்மிங் வர்ணித்துள்ளார். ஒரு வலுவான நிர்வாகத்தையும் மக்கள் மீதான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் 2026 ஆண்டு பட்ஜெட் பிரதிபலிக்கிறது என்று ngா கார்மிங் குறிப்பிட்டார். நேற்று 2026 ஆண்டு பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஜாசேகா உதவி தலைவரான ngா கார்மிங் மேற்கண்டவாறு கூறினார். இந்த பட்ஜெட் 3 முக்கிய அம்சங்களை தாங்கியுள்ளது. நாட்டின் தேசிய வருவாயை அதிகரித்தல், நிதி பற்றாக்குறையை குறைத்தல் மற்றும் அரசாங்கத்தின் புதிய கடனை குறைத்தல் ஆகியவையே இந்த 3 அடிப்படைகளாகும் என்று விவரித்தார் ngா கார்மிங். Dia pertama telah berjaya meningkatkan hasil kerajaan. Kedua, berjaya menurunkan defisit. Ketiga, dia juga menurunkan hutang negara yang baru. Dan jelas, dia juga akan mengemudi ekonomi negara terus berkembang. Dengan itu, dia akan memastikan di mana pembangunan Malaysia ini terus mampan serta mampu mencapai negara berpendapatan tinggi. Yang kedua, dia berjiwa rakyat. Pandangan di mana jelas sumbangan wang tunai kepada rakyat telah berjaya mencipta sejarah dengan jumlah yang paling tinggi sebanyak 15 bilion ringgit. Tambah lagi 2 bilion untuk SARA 2026. Di mana untuk rakyat bujang akan dapat 600. Mereka yang berkeluarga akan dapat 4,600 setiap keluarga. Dan SARA setiap rakyat akan dapat RM100 lagi menjelang Hari Raya dan juga Tahun Baru Cina tahun depan. பிரதமரின் தலைமையில் மலேசியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சியடையும் என்பதுடன் நாட்டின் தேசிய வளர்ச்சியானது மக்களுக்கு பயனளிப்பதை உறுதி செய்யும். தவிர மலேசியாவை உயர் வருமானம் கொண்ட ஒரு நாடாக முன்னோக்கி செல்லும் வகையில் நாடு வழிநடத்தப்படும் என்று ngா கார்மிங் தெரிவித்தார். தவிர அரசாங்கத்தின் ரொக்க நிதி உதவி முயற்சிகளையும் ngா கார்மிங் வெகுவாக பாராட்டினார்.
அவை வரலாற்று சிறப்புமிக்க நிதி உதவி திட்டம் என்று வர்ணித்த ngா கார்மிங் இந்த ரொக்க உதவி திட்டத்தின் கீழ் 15 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாகவும் சாரா 2026 திட்டத்தின் கீழ் கூடுதலாக 2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாகவும் கூறினார். மேலும் தனிநபர்கள் 600 ரிங்கிட் நிதி உதவியை பெறும் அதே வேளையில் குடும்பங்கள் தலா 4600 ரிங்கிட்டை பெறுவார்கள். இதற்கு மேலாக அடுத்த ஆண்டு ஹரிராயா மற்றும் சீன புத்தாண்டின் போது ஒவ்வொரு பெறுநரும் 100 ரிங்கிட்டை கூடுதலாக பெறுவார்கள் என்று ngா கார்மிங் தெரிவித்தார். சூர்யா KLCC குழுமம் இவ்வாண்டின் தீபாவளி பண்டிகையை ஒளியின் சிறப்புடன் வண்ணமயமாக மாற்றியுள்ளது. லோட்டஸ் ஆஃப் லைட் எனும் கருப்பொருளின் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி முதல் வரும் 22ஆம் தேதி வரை சூர்யா KLCC அலமண்டா ஷாப்பிங் சென்டர் மற்றும் மிஸ்ரா மால் ஆகிய இடங்களில் தீபாவளி கொண்டாட்டங்கள் துவங்கியுள்ளன. தூய்மை, புத்துணர்ச்சி மற்றும் மறுபிறப்பின் சின்னமாக விளங்கும் தாமரை மலரின் கருப்பொருளை மையமாக கொண்டு இப்பண்டிகை அலங்காரம் உருவாக்கப்பட்டுள்ளது. தாமரை மலர் மக்களை ஒன்றிணைக்கும் ஒளி மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் என்று சூர்யா KLCC தலைமை நிர்வாக அதிகாரி பிரான்சிஸ் தான் கூறியுள்ளார். அதேவேளையில் சூர்யா KLCCயின் சென்டர் கோட்டில் தாமரை மலரை பிரதிபலிக்கும் பிரம்மாண்ட ஒளி அலங்காரம், பாரம்பரிய கோலம் வடிவங்கள் மற்றும் பாரம்பரிய பரதநாட்டியம் போன்ற நடன நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளன. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி தினத்தில் ஹெனா பயிற்சி வகுப்பும் நடத்தப்படுகிறது. மேலும் வாடிக்கையாளர்கள் 1000 ரிங்கிட் செலவில் 50 ரிங்கிட் ஷாப்பிங் வாச்சர் அல்லது 1000 ரிங்கிட் மதிப்பில் வாச்சர் வாங்கினால் கூடுதலாக 100 ரிங்கிட் வாச்சர் பெறலாம். புத்ராஜயாவில் உள்ள அலமண்டா ஷாப்பிங் சென்டரும் மற்றும் திருங்கானுவில் உள்ள மிஸ்ரா மாலும் இதே கருப்பொருளில் தங்கள் விழாக்களை கொண்டாடுகின்றன. இந்த ஒருங்கிணைந்த விழா மலேசியாவின் பண்பாட்டையும் ஒற்றுமையின் உணர்வையும் பிரதிபலிக்கிறது. பேரா சுங்காய் சட்டமன்ற உறுப்பினரும் பேரா மாநில சுகாதாரம், மனிதவளம், ஒற்றுமை மற்றும் இந்திய நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினருமான மாண்புமிகு சிவனேசன் அச்சலிங்கத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு இன்று அக்டோபர் 11ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பீடோர் டேவான் முஹிபா மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. வசதி குறைந்த மக்களுக்கு தீபாவளி அன்பளிப்பு. சுங்காய், பீடோர், தாப்பா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு நிலப்பட்டா வழங்குதல், பள்ளிகள், ஆலயங்கள், பொது அமைப்புகளுக்கு மானியம் வழங்குதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதேவேளையில் பாரம்பரிய நடனம், இசை நிகழ்ச்சி, பள்ளி மாணவர் படைப்புகள் என பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளுடன் மாண்புமிகு சிவனேசன் அச்சலிங்கத்தின் தீபாவளி பொது திறந்த இல்ல உபசரிப்பு வண்ண கலவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு விருந்து நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து சிறப்பிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் மாண்புமிகு சிவனேசன் அச்சலிங்கம். பாங்கி அருகே வட தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் 293.4 பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 18 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் பயணிகள் சென்ற எக்ஸ்பிரஸ் பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த சைகை பலகையில் மோதியதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் விபத்து குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் முக்தார் குறிப்பிட்டுள்ளார். கழுத்தில் ஆழமான வெட்டுக்காயங்களுடன் சுட்கேஸில் அடைக்கப்பட்டு சடலமாக கிடந்த 31 வயது லீ புன் ஹான் என்ற ஆடவருக்கு சொந்தமானதாக நம்பப்படும் டொயோட்டா வியாஸ் காரை நேற்று இரவு போலீசார் மீட்டுள்ளனர். அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட அம்பாங் ஜாஜார் பகுதியிலிருந்து சுமார் 450 மீட்டர் தூரத்தில் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள இப்புதிய தடயத்தின் மூலம் இக்கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவரை அடையாளம் காணும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் பினாங்கு காவல்துறை தெரிவித்துள்ளது. அதேவேளையில் அருகிலுள்ள குப்பை மாற்று நிலையத்தின் CCTV பதிவுகளும் போலீசாரால் பெறப்பட்டுள்ளன. அவை விசாரணைக்காக பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தாய்லாந்தில் வேலைக்காக சென்ற தனது மகன் காணாமல் போனதாக பெண் ஒருவர் அளித்துள்ள புகாரை பினாங்கு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த மாதம் அவரது மகனை கடத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அப்பெண்ணுக்கு வந்த மிரட்டல்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பினாங்கு காவல்துறை தலைவர் டத்தோ அசீசி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அப்பெண் அளித்துள்ள புகாரில் அவரது மகன் சுய விருப்பத்துடன் தான் தாய்லாந்திற்கு வேலைக்கு சென்றதாகவும் யாரும் அவரை வற்புறுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இவ்வழக்கில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருப்பதால் அந்த ஆடவரின் தாய்லாந்து பயணம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் திரட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அசீசி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.